وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு அவனுடைய அன்பு அருள் இரக்கத்தின் காரணமாக புனிதமான சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய மாதம் என்று சொன்னாலே அது அமலுடைய இபாதத்துகளுடைய மாதமாக இருக்கிறது. பகலிலே நோன்பு நோட்போம், இரவிலே நின்று வணங்குவோம், இதர அமல்கள் செய்வோம். ரமலானுடைய மாதம் என்பது அமலுக்குரிய மாதமாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலம் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு, தன்னுடைய பாவக்கரைகளை தன்னை விட்டும் அகற்றிக் கொண்டு மேலான சொர்க்கத்திற்கு தயாராக வேண்டிய தேவையுள்ளவனாக இருக்கின்றான். அதற்குத்தான் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தருகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலம் ஒரு மனிதனுக்கு பல பல உயர்ந்த பாக்கியங்களை கொடுக்கிறான். ரமலானுடைய மாதத்தின் மூலம் ஒரு மனிதன் மிக உயர்ந்த பாக்கியங்களை அடைந்து கொண்டிருக்கின்றான். வேறு எந்த மாதத்திலும் இந்த அளவு உயர்வை அடைய முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனிலே பலகீனத்தை வைத்து, மறதியை வைத்து, தவறு செய்கின்ற தன்மையை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான் போன்ற மாதங்களாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய நோன்பு போன்ற அமல்களாக இருக்கிறது. சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் போது வஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. யாருடைய அமல்கள் கூடுதலாக இருக்குமோ, பாரமாக இருக்குமோ, அவர் போய் சேருமிடம் சொர்க்கமாக இருக்கும். யாருடைய அமல் நன்மைகளை விட பாவம் கூடுதலாகி நன்மைகள் குறைந்ததாக இருக்குமோ, அவர் போய் சேருமிடம் நரகமாக இருக்கும் என்று குர்ஆனிலே கூறுகிறார். சகோதரர்களே, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அமலுடைய ஏடுகளும் நன்மைகளால் அதிகரித்ததாக, பாரமானதாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் உலகத்தில் தந்திருப்பது ஒரு சுருக்கமான சந்தர்ப்பம், ஒரு மிகச்சிறிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கின்றான். சகோதரர்களே, அது எது வரைக்கும் என்று சொன்னால் நம்முடைய சக்கராத் வரைக்கும் தான் அந்த சந்தர்ப்பம். சக்கராத்துக்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் தான் அதை பயன்படுத்த வேண்டும். மேலானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் உலகத்துடைய வாழ்க்கையை தீனிலே, அமலிலே, அல்லாஹுடைய பொருத்தத்திலே பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு சக்கராத்தை அடைவார்களோ அவர்கள் எவ்வளவு கைசேதப்படுவார்கள் என்பதை சொல்லி தருகின்றார். சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு நாங்கள் எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். மவுத் என்பது உறுதி. ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்தை அடைஞ்சுதான் ஆகணும். சக்கராத்தை அடையக்கூடிய நேரத்தில் நாங்கள் நல்ல அமல்களை அதிகமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் சகோதரர்களே, பெரும் நஷ்டமாக இருக்கும். யார் உலகத்துடைய வாழ்க்கையில் நல்ல அமல்கள் அதிகமாக செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையவில்லையோ அவர்கள் சக்கராத்தை அடையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் நேரம் தான். ஏன் இப்போது நேரம் கேட்கிறார்? உலகத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹுக்காக நேரம் எடுக்க கிடைக்கவில்லை, அல்லாஹுடைய அமல்களுக்காக, இபாதத்திற்காக நேரம் ஒதுக்க கிடைக்கவில்லை. கூடுதலான நேரத்தை உலகத்துடைய அடிப்படையிலே கழித்து விட்டார். அல்லாஹுடைய அடிப்படையிலே, அல்லாஹுடைய பொருத்தத்திலே நேர காலங்களை கூடுதலாக கழிக்க கிடைக்கவில்லை, நல்ல அமல்கள் செய்ய கிடைக்கவில்லை. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் உண்மையான ஞான கண் திறக்கிறது. அப்போது விளங்குகிறது, இதே நிலைமையிலே நான் மௌத்தாகினால் நஷ்டமாகி விடுவேன், ஏட்டிலே நன்மை குறைவாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு.
சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் என்னை தாமதப்படுத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை, இன்னும் கொஞ்சம் காலத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார். அல்லாஹ் இப்போதைய குர்ஆனில் பதில் சொல்லி தந்து பதில் சொல்லி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, சக்கராத் வந்துட்டு என்று சொன்னா, அந்த நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் யாரையும் முற்படுத்துவதும் இல்லை, பிற்படுத்துவதும் இல்லை. சகோதரர்களே, மேலானவர்களே, அந்த சக்கராத் வரைக்கும் தான் நேரம். இப்ப சக்கராத்துடைய நேரத்துல விளங்குது ஆக பாரமான அமல் என்ன, நன்மையான காரியம் என்ன. அதனால் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரே, அல்லாஹ் என்ன கொஞ்சம் பிற்படுத்து, எனக்கு ஒரு சிறு சந்தர்ப்பம் கொடுத்து அனுப்பு. என்ன செய்யறதுக்காக? நான் உன்ட பாதையில செலவழிக்கிறதுக்கும், நல்ல அமல்கள் செய்யறதுக்கும், அமல்கள் செய்யறதுக்கும், சதகா செய்யறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கால நேரம் கொடுத்து, இந்த சக்கராத்தை கொஞ்சம் பிற்படுத்தி உலகத்தில் எனக்கு வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் கொடு. ஏன் சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்துடைய சந்தர்ப்பத்துல, சக்கராத்துடைய நிலைமையில தான் இவருக்கு விளங்குது இந்த சதகாவுடைய நன்மை என்ன, இந்த சதகா எவ்வளவு உயர்ந்த கூலிக்குரியது, இந்த சதகா எவ்வளவு பிரயோஜனமானது என்கிறது விளங்குது சகோதரர்களே. அதனால கேட்கிறாரு. ஆனா என்ன சொல்லப்படும்? எந்த ஒரு நிமிடம் என்ன, ஒரு வினாடி என்ன, ஒரு செகண்ட் என்ன, எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. உரிய நேரத்துக்கு ரூஹ் எடுக்கப்பட்டு தான் ஆகும். சகோதரர்களே, மேலானவர்களே, இப்ப கொஞ்சம் நாங்க சிந்திக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல தந்திருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யணும்? சகோதரர்களே, எவ்வளவு நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ, எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறது இந்த உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போன்று மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை மிகவும் பெருமதியானது. ஏன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையை பத்தி சிந்திக்கணும். எப்ப சிந்திக்கணும்? மௌத்துக்கு முன்னால மௌத்தை பத்தி சிந்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கைஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யாருன்னு சொன்னா, தன்னுடைய நஃப்ஸுக்கு மனோ இச்சைக்கு வழிபட்டுடாம, மனோ இச்சையை ஆசைகளை கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக மௌத்துக்கு முன்னால தயாரிப்பு செய்யறவர் தான் புத்திசாலின்னு சொன்னாங்க. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை மிக பெருமதியானது. இந்த உலகத்துடைய காலம் மிக பெருமதியானது. எவ்வளவு பெருமதி என்று சொன்னா, சகோதரர்களே, மனிதன் உலகத்துல மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் பயப்படக்கூடிய நிலைமையை உண்டாக்கணும். தான் செய்த தவறுகளை, தான் செய்த பிழைகளை, தான் செய்த பாவங்களை நினைச்சு அல்லாஹுக்கு முன்னால கையேந்தி அழக்கூடியவனாக தன்னை ஆக்கிக் கொள்ளணும். இந்த மௌத்துக்கு முன்னால, சக்கராத்துக்கு முன்னால இதை ஏற்படுத்தி கொள்ளணும். எந்த அளவுக்கு பெருமதி ஹதீஸ்ல வந்திருக்குது. ஒரு மனிதன் அல்லாஹுடைய அச்சத்தினால அழுகிறான். எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாரு? ஒரு கொசுவினுடைய தலை அளவுக்குத்தான் கண்ணால கண்ணீர் வருகிறது. இந்த கண்களுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். சகோதரர்களே, மௌத்துக்கு முன்னால உள்ள வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனம் என்று பாருங்க. மௌத்துக்கு முன்னால உள்ள இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹு பயப்பட்டு அல்லாஹுக்கு முன்னால நின்று அழுகிறாரு. எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாரு? ஒரு கொசுவுடைய தலை அளவுக்குத்தான் கண்ணால தண்ணீர் வந்துச்சு. இந்த கண்களுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் ஹராமாக்கிடுவான். இதே மனிதன் சகோதரர்களே, பெரியார்களே, உலக வாழ்க்கையை பாழாக்கிட்டு உலகத்துல அழுவதற்கு நேரம் எடுக்கல. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால தன்னுடைய தவறுகளை நினைச்சு, பாவங்களை நினைச்சு, அந்த அல்லாஹுடைய பயத்தினால கொஞ்சமாவது அழுகிறதுக்கு கிடைக்கல. இதே நிலைமையிலேயே மௌத்தாகிட்டாரு. அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறாரு. இப்ப எல்லாமே விளங்கிட்டுது. ஏடு இடது கையில கிடைக்குது. நரகம் என்று சொல்லி முடிவு செய்யப்படுகிறது. இந்த மனிதனுடைய அழுகை எவ்வளவு இருக்கும்டா, இமாம்கள் எழுதுறாங்க, இவர் கண்ணீர் வடிச்சு கண்ணீர் வத்தி போய் இரத்தத்தை கண்ணீராக வடிப்பாரு. எவ்வளவு இவர கண்ணீர் இருக்கும்டா, கப்பல் ஓட்டலாம், அவ்வளவு கண்ணீர் இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த விமோசனமும் கிடைக்க மாட்டாது. உலகத்தில ஒரு கொசுவுடைய தலையளவுக்காவது
கண்ணீர் வடிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கலண்டா மௌத்துக்கு பின்னால கப்பல் ஓட்டுற அளவுக்கு கண்ணீர் வடிச்சாலும் சகோதரர்களே எந்த பிரயோஜனமும் கிடையாது. சகோதரர்களே, மேலானவர்களே, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார ஒரு மனிதன் 3 தடவை ஓதுறாரு. இப்ப நான் சொன்ன இஸ்திக்ஃபார ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும் சகோதரர்களே? ஒரு நிமிஷம் கூட போகாது. 3 தடவை ஓதுறதுக்கு. ஹதீஸ் சொல்லுது, இவர் கடல் நுரையளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். கடல் நுரையளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு மனிதன் ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு என்ன மன்னிச்சிடு என்று ஒரு 10 தடவை கேட்டா 11வது தடவையில அல்லாஹ் சொல்றானாம், அடியானே உன்னை மன்னிச்சிட்டேன். கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதன் பாவம் செய்த மனிதன் உணர்ந்து தௌபா செஞ்சா இந்த நேரத்தில் அல்லாஹ் மிக சந்தோஷப்படுறான். பாவம் செய்த மனிதன் பாவத்தை உணர்ந்து விளங்கி தௌபா செய்யும் போது அல்லாஹ் மிக சந்தோஷப்படுறான். ஹதீஸே குதிசில வந்திருக்குது, எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் என்றா, அடியானே நீ செஞ்ச பாவம் மேகம் அளவுக்கு, கடல் நுரையளவுக்கு, மண் துணிக்கை அளவு, உலகத்துடைய மண் துணிக்கை அளவு இருந்தாலும் நீ என் மீது ஆதரவு வைச்சு என்னிடத்துல தௌபா செஞ்சா, இஸ்திக்ஃபார் செஞ்சா நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிரியார்களே, யார் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களோட இறக்கப்படுறான். யார் அல்லாஹ் கிட்ட கேட்கலையோ அல்லாஹ் அவங்களோட கோபப்படுறான். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ்வாகவே அழைப்பு கொடுக்கிறான். என்னுடைய அடியார்களே, என்னிடத்துல தேவையை கேளுங்க, பாவம் செஞ்சவங்களா என்னிடத்துல தௌபா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனாகவே நம்மளை அழைத்து பேசுமாறு சொல்லிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல அல்லாஹ்வோட பேச நேரம் எடுக்கல, அல்லாஹ்வோட பேச நேரம் எடுக்கல, அதுக்கு நேரம் கிடைக்கல. குடும்பத்துடைய சிந்தனை, மனைவியுடைய சிந்தனை, பிள்ளைகளுடைய சிந்தனை, தொழிலுடைய சிந்தனை, உத்தியோகத்துடைய சிந்தனை, கடையுடைய சிந்தனை, காணியுடைய சிந்தனை, வீட்டுடைய சிந்தனை, இப்படி பல விஷயங்கள் வருகிறது. இதுல ஓடி ஓடி சகோதரர்களே, பெரியார்களே, இவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. எங்களோடு இருக்கக்கூடிய விரோதி ஷைத்தான் இபிலீசும் என்ன செய்வான்டா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதேங்கன்னு தடுக்கிறது கிடையாது. அதனாலதான் குர்ஆன்லயும் சொல்றான், இப்லீஸ் நாளைக்கு எங்களுக்கு சொல்ல போற வார்த்தை அல்லாஹ் சொல்றான், ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும். எல்லாரும் ஏசுவாங்களாம் இப்லீஸை பார்த்து, நீதான்டா எங்களை கெடுத்தாய், உன்னாலதான் எங்களுக்கு இந்த நஷ்டம். அந்த நேரத்துல இப்லீஸ் சொல்ல போகிறான், ஃபலா தலூமூனி, எனக்கு ஏசாதீங்க, ஃபலூமு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களுக்கு ஏசிக்கோங்க. ஏனென்றா இப்லீஸ் சொல்ல இருக்கிறான், நான் உங்க யாரையும் செய்ய வேணாம் என்று தடுக்கல, உங்களுக்கு நான் கொஞ்சம் பிற்படுத்தி செய்யுமாறுதான் சொன்னேன். ஒருத்தர் நினைக்கிறார், இன்ஷா அல்லாஹ் நான் வார வெள்ளிக்கிழமையிலிருந்து தொழணும். அந்த வெள்ளிக்கிழமை வரப்போக்குள்ள நினைப்பாரு, அடுத்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் சிலர் 1ஆம் தேதி இல்லையா, ஜனவரி ஃபெஸ்ட், இப்படி ஒவ்வொன்றை போட்டு போட்டு அப்படியே பிந்திக்கிட்டு போறதுதான். இந்த வார வருஷத்தோட எல்லா விஷயத்தையும் ஒரு தர்த்தீப் பண்ணி எல்லா விஷயங்களையும் ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டு நாங்க பள்ளிக்கு ஆகிரோணும், நாங்க தீனுக்குள்ள ஆகிரோணும், நாங்க அல்லாஹ்வோட தொடர்பு ஆகிரோணும், இப்படி பேசி பேசி இப்படியே திட்டமிட்டு திட்டமிட்டு பிற்படுத்தி கொண்டே போறது. இதுதான் இப்லீசுடைய வேலை. ஒரு தவறு நடந்துட்டா அதை நினைச்சு தௌபா செய்வோம், இந்த பாவத்தை விட்டுடுவோம், இந்த மோசடியை விட்டுடுவோம், இந்த ஏமாற்ற வேலையை விட்டுடுவோம், இந்த மோசமான செயலை விட்டுடுவோம் என்று நினைக்கிறது இல்ல. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னும் 2 தவறுகளை செஞ்சதுக்கு பிறகு இப்படி பிற்படுத்தி கொண்டே போறது. சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் இப்லீசுடைய வேலை. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவனிடத்துல நாங்க பேச ஆரம்பிப்போம். இப்ப உலகத்துல தௌபா செய்வோம் பேசுவோம் என்ற எண்ணம் வந்துச்சு. நாங்க கொஞ்சம் பிற்படுத்தி போய் சக்கராத்த அடைஞ்சிட்டோம்டா சகோதரர்களே பெரியார்களே, எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? நாளைக்கு நாங்க அல்லாஹ்வோட பேச ஆரம்பிப்போம். உலகத்துல பேசல, உலகத்துல அல்லாஹ்வோட பேச நேரம் எடுக்கல. தாமதிச்சு பிற்படுத்தி மௌத்தும் வந்துட்டு கியாமத்தும் வந்துட்டு இவர் அல்லாஹ்வோட பேசுவாரே, இவர் அல்லாஹ்விடத்துல பேச ஆரம்பிப்பாரே. சகோதரர்களே பெரியார்களே, அந்த நேரத்துல இவருக்கு அல்லாஹ் சொல்ல இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இங்க சொன்னான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத்ல என்னோட பேசுங்க என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். என்னோட பேசுங்க அழைப்பு தந்து கொண்டே இருந்தான். எவ்வளவு பாவம் செய்தவனாக இருந்தாலும், எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும், நீ என்னோட பேசு என்று அல்லாஹ் அழைச்சு கொண்டிருந்தான். சகோதரர்களே பெரியார்களே, இந்த அல்லாஹுடைய அழைப்பு சக்கராத் வரைக்கும் தான். சக்கராத்துக்கு பிறகு இவர் பேச முற்படுவாரே, அல்லாஹ் என்ன சொல்ல போறான் தெரியுமா? ஃபலா துகல்லிமூன், இந்த நாளையில யார் உலகத்தில் என்னோடு பேசலையோ இங்க யாரும் என்னோட பேசக்கூடாது. உலகத்துல பேசாதவங்க யாரும் இன்றைக்கு என்னோட பேசக்கூடாது. சகோதரர்களே பெரியார்களே, கடல் நுரையளவோ மண் துணிக்கை அளவோ மேகம் அளவுக்கு நீ பாவம் செஞ்சிருந்தாலும் என்னிடத்துல மன்னிப்பு கேளு, அதே அளவு மன்னிப்போடு உன்னை சந்திக்கின்றேன் என்று சொன்ன அல்லாஹ் அங்க என்ன சொல்ல போறான் தெரியுமா? ஹுதுஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம ஸல்லு ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு. இவனை புடிங்க, 70 முழ சங்கிலியால கட்டி நரகத்துல கொண்டு போய் வீசுங்க. சகோதரர்களே பெரியார்களே, உலகத்தில் கிடைப்பதுதான் சந்தர்ப்பம், மௌத்து வரைக்கும் தான் சந்தர்ப்பம். மனைவி இருக்கும் போதுதான் இந்த உலகத்தில் நாம் அமல் செய்ய வேண்டும், தீனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் இருக்கும் போது, தொழில் இருக்கும் போது, நாம் சொத்து செல்வங்களோடு இருக்கும் போது இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் தான் அமல் செய்ய முடியும். மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மனைவி என்கிற ஏற்பாடு கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, தொழில் கிடையாது, உத்தியோகம் கிடையாது, வேலை வெட்டிகள் கிடையாது, அங்க போய் அமல் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் சகோதரர்களே பெரியார்களே அமல் செய்ய வேண்டும். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இந்த மௌத்துக்கு முன்னால கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்கட பாவங்களை விட நன்மைகள் கூடுதலாக இருக்கணும், எங்கட நன்மையினுடைய ஏடு பாரம் கூடியதாக இருக்கணும். இதற்காக முயற்சி செய்யணும் சகோதரர்களே பெரியார்களே. இதற்கான ஏற்பாடு, இதுக்குரிய சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால இப்படியான ரமலான்களை தந்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, இந்த ரமலானை வீணடிக்கிறது இல்ல, இந்த ரமலான்ல மாச்சல் பொடுபோக்கு வாரது இல்ல. எவ்வளவு முடியுமோ சகோதரர்களே அவ்வளவு அமல்களை செஞ்சு எங்கட ஏற்றில அமல்களுடைய பாரத்தை, அமல்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ளணும். அவர்கள் தான் பாக்கியசாலிகள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை அமல்களை கொண்டு அதிகப்படுத்தி பாரம் கூடியதாக எங்களுடைய ஏடைகளை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.